அனைவருக்கும் வணக்கம். யூனிட் எக்ஸசைஸ் 6th 9th ப்ராப்ளம். A building and statue are in opposite sides of a street from each other 35 meter apart. From the point on the roof of the building, the angle of elevation of the top and of the statue is 24 degree and the angle of depression of the base of the statue is 34 degree. Find the height of the statue. A building and a statue. இது ஒரு பில்டிங்கு, இது ஸ்டாச்சு. த பில்டிங் அண்ட் ஸ்டாச்சு ஆர் இன் ஆப்போசிட் சைட்ஸ், ஏத்தத்தில் இருக்கு. ஆப்போசிட் சைட் ஆஃப் எ ஸ்ட்ரீட் ஃப்ரம் ஈச் அதர் 35 மீட்டர் அப்பார்ட். இது ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 35 மீட்டர். பில்டிங்கும் ஒரு ஸ்டாச்சுவும் இது கடையில் டிஸ்டன்ஸ் வந்து 35 மீட்டர் அப்பார்ட். ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த ரூப் ஆஃப் த பில்டிங். இது ரூப் ஆஃப் த பில்டிங், டாப் ஆஃப் த பில்டிங் ஆர் ரூப் ஆஃப் த பில்டிங். The angle of elevation of the top of the statue. This is statue, bottom of the statue. இது top of the statue. Roof of the building. அந்த top of the building இருந்து roof of the building இருந்து top of the statue. Angle of elevation is given. Angle of elevation 24 degree. From the roof of the building, the angle of elevation of the top of the statue is 24 degree. இது horizontal view. இது 24 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு. இது பேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு. அதே ரூஃபில் இருந்துக்கிட்டு ரூஃப் ஆஃப் த பில்டிங்கில் இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் கிவன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 34 டிகிரி. எதுக்குன்னா பேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு. இது பேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு. மேலேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 34. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு. இந்த ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு என்ன? இந்த இதுக்கு என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பில்டிங்கோட ஹைட்டும் கொடுக்கல, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னது? இதுக்கு பேரலாக போடும்போது இதுவும் எக்ஸ் தான் இருக்கும். அப்போ இது ரிமைனிங் ஹைட் என்ன வச்சுக்கலாம்? ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கால்குலேட் பண்ணணும். ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே எலிவேஷன் டிப்ரெஷன் 34னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன தான் வரும்? 34 டிகிரின்னு வரும். 34 டிகிரி எலிவேஷன். அப்போ இதில் இப்போ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிங்கன்னா இது ஏ, இது பி, அடுத்து இது வந்து என்ன வச்சுக்கலாம்? சின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். இதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 34, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸு, அட்ஜசன்ட் 35 டிகிரி 35 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? பிடிஇ. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு தீட்டா என்ன எடுத்துக்கலாம்னா 24 டிகிரி, ஆப்போசிட் ஒய், அட்ஜசன்ட் வந்து இங்கே 35னா இங்கே என்ன தான்? 35 மீட்டர் தான். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிறது முதல்ல எடுத்துக்கோங்க. ஏபிசி ட்ரையாங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 34 டிகிரி ஆப்போசிட் தீட்டா, ஆப்போசிட் ஈக்குவல் டு எக்ஸு, அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 35 மீட்டர். அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ டேன் ஆஃப் தீட்டாக்கு பொதுவாக 34 டிகிரி சீக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸு, அட்ஜசன்ட் வந்து 35. அப்போ எக்ஸ் சீக்குவல் என்ன வரும்னா எக்ஸ் சீக்குவல் டு 35 இன்ட்டு டேன் 34 அப்படின்னு வருமா? எக்ஸ் சீக்குவல் டு 35 இன்ட்டு டேன் 34 அப்படின்னு வரும். அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் பிடிஇ. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கும்போது தீட்டா சீக்குவல் டு 24 டிகிரி, ஆப்போசிட் ஈக்குவல் டு ஒய், அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 35. அப்போ அதுலேயும் டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எடுத்துக்கிட்டோம்னா டேன் ஆஃப் 24 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்டு ஒய் பை 35ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? கிராஸ் பண்ணினீங்கன்னா 35 இன்ட்டு டேன் 24 அப்படின்னு வரும். 24 டிகிரி. இப்போ என்ன கேள்வி? வாட் இஸ் த height of the statue? Height of the statue na y plus x தானே. height of the statue y plus x. அப்போ therefore the height of the statue is equal to x plus y. அதான் கால்குலேட் பண்ணணும். x தெரியுமா? x என்ன கொடுத்துருக்காங்க? என்ன வந்திருக்குன்னா 35 tan 34 plus yக்கு என்னது 35 tan 24 equal to 35 எடுத்தோம்னா காமனா tan 34 35 காமன் எடுத்தாச்சு tan 24
equal to 35 tan 34 கொடுத்துருக்கா tan 34 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.6745 tan 24 என்ன கொடுத்துருக்காங்க 0.4452 சரிங்களா அப்போ இது ரெண்டும் கூட்டினோம்னா என்ன வரும் 35 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 1.1197 வரும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோதான் ஆன்சர் அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 39.19 மீட்டர் therefore height is equal to 39.19 meter. Okay student.